ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஹைண்ட் பியூட்டி தமிழ். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு டே டு டே மேக்கப் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு வேஸ்லின் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் லிப்ஸை. லிப்ஸ் கொஞ்ச நேரம் மாய்ஸ்சரைஸ் ஆகட்டும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். மேபிலின் 320 நேச்சுரல் டேன்ற ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் ஃபேஸ் போட்டுக்கோங்க. நெக்குக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஃபேஸ் ஒரு கலரோ நெக் ஒரு கலராகவும் தெரியும். எங்கெங்கே கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அங்கேயே போட்டுக்கலாம். அன்றைக்கும் இதிலே கவர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். நான் இப்போது எதுக்கு கன்சீலரில் எதுவும் நான் யூஸ் பண்ணல, ஒன்லி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் கலர் ரொம்ப மிஸ்மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி அண்டர் ஐ, இங்கே மவுத் கிட்ட. ஸோ இப்போ இந்த க்ரீம் வந்துட்டு ஒரு பியூட்டி பிளெண்டரால் நம்ம ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கையிலே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒரு சைட் நான் இது பண்ணி காட்டுறேன், இன்னொரு பக்கம் கையில் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே நீங்கள் ஸ்மட்ச் பண்ணும்போது ஒரே ஒரு டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா அது நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி ஷேப்பு தெரியும். ஸோ நான் இன்னொரு பக்கம் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் இந்த 2 ஃபிங்கர்ஸ் டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் எக்ஸ்போஸ் ஆன ஏரியாவும் நெக்கு கிட்ட வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக இப்படி பேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த க்ரீம் வந்துட்டு நல்லா செட் ஆகும் ஸ்கின்னில். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பவுடர் தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் ட்ரீம் ஃப்ளவர் பவுடர் தான், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சும்மா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஸ்கின் மேலே உங்களுக்கு டஸ்ட்டு பட்டாலுமே இது வந்துட்டு ஒட்டாது பவுட்ரு போடுறதுனால. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி பஃப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறைய பவுடர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி கழுத்து ஃபஸ்ட் அடிச்சுட்டு ஃபேஸில் வந்துட்டு இப்படி ஒத்தி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அண்டரே கொஞ்சம் டார்க்காக தெரியுது. நான் இப்போ அதை எதுவும் கரெக்டாக ஹைலைட் பண்ணலை கரெக்ட் பண்ணுறதுக்கு. போத் நீங்கள் இது ரெண்டுமே எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் இந்த மாதிரியும் இருக்கும் ப்ரஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐலைனர் போடலாம். நான் வந்துட்டு மேபிலினில் இருக்கிற ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே ஐலைனர் போடும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஐக்கும் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோவில் காஜல் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா காஜல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே பட்டுருச்சு. அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் துடைச்சிடுங்க. ஸோ தட் ஈஸியாக அது ரிமூவ் ஆகிடும். நான் காஜல் ஐலைனர் போட்டுட்டு உடனே மஸ்காரா போடுறதுனால எனக்கு கொஞ்சம் அது ஒட்டுது. அது ஐலைனர் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து மஸ்காரா போட்டுங்க.
ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஐப்ரோக்கு போடலாம். ஸோ நான் இந்த ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐடெக்ஸ் காஜலாகவும் யூஸ் பண்ணலாம், ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக இந்த காஜல் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொம்ப டார்க்காக சம்டைம்ஸ் ரொம்பவே அழுத்தி போட்டோன்னா டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இப்போ நிறைய கடையில் கிடைக்கிது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா இதில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு சும்மா லேசாக நீங்கள் ஐப்ரோ மேலே எங்கே உங்களுக்கு டார்க்காக வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், எனக்கு போதும் இது. இப்போ நம்ம ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கோம், வேஸ்லின் போட்டிருக்கேன். அதை லைட்டாக கொஞ்சம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது லிப்ஸ்டிக் போட்டால் அது கூட மர்ஜ் ஆகிட்டு ஒரு மாதிரி க்ளாஸி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மேபிலின் ஒரு லிப்ஸ்டிக் சன்னி கோரல் அந்த கலர் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி டார்க் கலர் லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டிக்கர் வச்சு நம்ம மேக்கப்பை எண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஒரு சிம்பிளான மேக்கப் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.